Hi everyone and welcome back to VRC Smart Edu channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CBSE Class 10 Science Chapter 1ல இருக்கக்கூடிய Chemical Reactions and Equations அதுல இருக்கக்கூடிய Part 2 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி Part 1 வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். Part 1 வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். Part 1 உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல இருக்க ஐகான்லயும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்து Part 1 போய் பாருங்க. ஸோ Part 1 பார்த்தா தான் Part 2 வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா Part 1ல எல்லா பேசிக்ஸுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். Part 1 இஸ் கம்ப்ளீட்லி பேசிக்ஸ். உங்களுக்கு தேவையான எல்லா பேசிக்ஸுமே வந்து Part 1ல இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் எல்லாமே Part 1ல தான் இருக்கும். ஸோ மறக்காம போய் Part 1 பாருங்க. Part 1 பார்த்துட்டு Part 1ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய Part 2 பாருங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ Part 2ல வந்து நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து அதில் சேஞ்ச் இன் கலர், சேஞ்ச் இன் ஸ்டேட் அதெல்லாம் வந்து பார்த்துப்போம். அதோடைய கண்டினியூவேஷனாக தான் நம்மளுடைய Part 2 இருக்க போகுது. ஸோ மறக்காம நம்மளுடைய Part 1 பார்த்துட்டு Part 2 பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே மாதிரி நமக்கு டெலிகிராம் சேனல் இருக்கு, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போய் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பயோலையும் இருக்கு. நீங்க வந்து மறக்காம போய் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா செஷன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால மறக்காம போய் டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா சேஞ்ச் இன் கலர். ஓகே, சேஞ்ச் இன் கலர். ஓகே, இது வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய ஆக்டிவிட்டி 2ஆ இருக்கும். இது ஆக்டிவிட்டி 1 நான் இன்னும் போல. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேக் லெட் நைட்ரேட் சொல்யூஷன் இன் டெஸ்ட் டியூப். ஓகே, ஒரு டெஸ்ட் டியூப்ல லெட் நைட்ரேட், இதுதான் லெட் நைட்ரேட். அதாவது இப்போ நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா, நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம வந்து சாப்பாட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, சால்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு. நம்ம சாப்பாட்டுல எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுவோம், சால்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் தான் சால்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சால்ட்ஸ் இருக்கு which is not edible. ஓகே, நம்மளால சாப்பிட முடியாத நிறைய சால்ட் இருக்கு. நம்ம யூஸ்வலா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றதுக்கு சால்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கு பாத்தியா, இந்த லெட் நைட்ரேட், இதுவும் ஒரு சால்ட், இது ஒரு சால்ட். பொட்டாசியம் அயோடைடு இருக்கு, இது ஒரு சால்ட். இது எல்லாமே வந்து சால்ட் தான். ஓகேவா, இது எல்லாமே வந்து சால்ட். இந்த சால்ட்டை நம்மளால சாப்பிட முடியாது. பட் நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட் வந்து சோடியம் குளோரைடு, NaCl அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோடியம், என்னன்னா சோடியம், சிஎல்னா குளோரைடு. சோடியம் குளோரைடு அப்படின்ற சால்ட்டை தான் வந்து நம்ம சாப்பிடுறோம். பட் அதை தவிர மீதி எந்த சால்ட்டையும் நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் வேற சால்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே சால்ட் தான். லெட் நைட்ரேட் இஸ் அ சால்ட், பொட்டாசியம் அயோடைடு இஸ் அ சால்ட். ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு டெஸ்ட் டியூப். ஓகேவா, ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்க போறோம். இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெட் நைட்ரேட் போடுவேன். லெட் நைட்ரேட் சால்ட் வந்து போடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் லெட் நைட்ரேட் ஃபர்ஸ்ட் நான் சால்ட் போட்டுருவேன். லெட் நைட்ரேட் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி வாட்டர் ஆட் பண்ணி இது என்ன பண்ணுவேன், நல்லா கரைச்சிடுவேன். சால்ட் வந்து கரைச்சிடுவேன். கரைச்சி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து இங்க பொட்டாசியம் அயோடைடு இருக்குல்ல, இந்த பொட்டாசியம் அயோடைடை உள்ள போடுவேன். பொட்டாசியம் அயோடைடை நான் உள்ள போட்ட உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். போட்டோடனே இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். என்ன இருக்கீங்க, கலர் மாறி இருக்கா. இனிஷியலா சால்ட்டோடைய கலர் என்ன, ஒயிட் கலர். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட் நைட்ரேட் உள்ள போட்டு தண்ணி ஊற்றி கலக்கணும்னையும் எனக்கு என்னவா தான் இருக்கும், லெட் நைட்ரேட் போட்டோன்னையும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும் இந்த சால்ட். பொட்டாசியம் அயோடைடும் ஒயிட் கலர் தான். ஆனா இதை உள்ள போட்ட உடனே ஒயிட் கலர்ல தானே எனக்கு வரணும். ஆனா என்ன வந்திருக்கு, நமக்கு எல்லோ கலர்ல நம்மளுடைய ரிசல்ட் வந்து வந்திருக்கு. Our result is in yellow color. அப்ப what happens here, இங்க என்ன ஆயிருக்கு, some chemical reaction நடந்திருக்கு. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா white வந்து yellowவாக மாறி இருக்கு. That is what change in color. இதை எப்படிமா நம்ம வந்து ஈக்குவேஷனா ரெப்ரசென்ட் பண்ணுவோம், that is very very important. Okay, so இதை எப்படி ஈக்குவேஷனா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா first let us take the lead nitrate. Okay, first let us take the lead nitrate. Okay, lead nitrate உடைய ஃபார்முலா என்ன, come on tell me, what is the formula of lead nitrate? PbNO3 twice. ஸோ இது வந்து போன 9th நம்ம வந்து படிச்சிருப்போம் எப்படி வேலன்சி வச்சு ஒரு ஃபார்முலா எழுதுறது அப்படின்னு. ஓகே, ஸோ பிபியோட வேலன்சி 2ஆ இருக்கும், NO3 வேலன்சி 1ஆ இருக்கும். அதனால தான் PbNO3 twice வந்திருக்கு. லெட் நைட்ரேட், NO3ன்றது நைட்ரேட். ஓகே, பிபின்றது லெட். ஸோ வேலன்சியை வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகே, PbNO3 இஸ் லெட் நைட்ரேட். தென் பொட்டாசியம் அயோடைடு, இது வந்து KI இஸ் பொட்டாசியம் அயோடைடு, கேன்றது பொட்டாசியம், ஐன்றது அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு. இது ரெண்டுத்தையுமே ரியாக்ட் பண்ணும்பொழுது, ஸோ when you react this it gives அப்படின்றது aroma, right? it gives என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பொட்டாசியம் that is நமக்கு வந்து லெட் அயோடைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, PbI2 வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ்
ஓகே பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க கிளியரா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் PbI2 ஏன் வந்துச்சு, Pbயோட வேலன்சி 2, அதனால தான் PbI2 வந்துச்சு. ஐயோட வேலன்சி 1 தான். ஸோ அதே மாதிரி Kயோட வேலன்சி 1, அதனால தான் NO3 மட்டும் இருக்கு, ட்வைஸ் வரல. ஓகே, இதுல இருந்து இது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு, PbI2 I கூட போய் சேர்ந்துருச்சு, K வந்து NO3 கூட போய் சேர்ந்துருச்சு. ஸோ இங்க எல்லோ கலர் பிரசிபிடேட் நமக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த பிரசிபிடேட்டுக்கான இந்த எல்லோ கலருக்கான ரீசன் வந்து நம்ம PbI2 தான். இந்த PbI2 which is lead iodide, இதுதான் வந்து நமக்கு எல்லோ கலர் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, இந்த லெட் அயோடைடு தான் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கு, எல்லோ கலர் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. கிளியர் எவ்ரிபடி? வெரி குட். ஸோ வேலன்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Pbயோட வேலன்சி வந்து 2, இதோட வேலன்சி வந்து 1, இதோட வேலன்சியுமே 1, இதோட வேலன்சியுமே 1. அதை வச்சு தான் இங்கேயும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. கிளியர்? ஸோ எல்லோ கலர் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, எல்லோ கலர் இஸ் ஃபார்ம். இந்த எல்லோ கலர் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா PbI2ஆல எல்லோ கலர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் நீங்களே எழுதிப்பீங்களா? நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி அதே மாதிரி வச்சு பேர் எழுதணும். ஓகே, can you write or I should write? I'll write, okay, for this. So this is lead nitrate. Lead nitrate when it is reacting with potassium iodide. Okay, potassium iodide. What is being formed? Lead iodide. Lead iodide plus potassium nitrate. Potassium nitrate is formed. Lead iodide plus potassium nitrate is formed. இந்த lead iodide எல்லோ கலர்ல இருக்கு. புரியுதா? இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க புரிஞ்சிச்சுனாலே இதை நீங்களே ஒன்றா எழுத முடியும். கரெக்டா? PbNO3 twice plus potassium iodide Ki gives என்ன ஆகிடுது, லெட் வந்து போய் அயோடைட் பிளஸ் சேர்ந்துருது, நைட்ரைட் போய் K கூட சேர்ந்துருது. அப்போ என்ன ஆயிடுது, லெட் அயோடைட் பிளஸ் பொட்டாசியம் நைட்ரேட் கிடைக்குது. ஈஸி தானே? கேன் யூ ரைட் ரைட்? எஸ், வெரி குட். லெட்ஸ் மூவ் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து we are going to see change in state. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சேஞ்ச் இன் கலர். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்டேட். அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் எப்படி மாறுது. ஸ்டேட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இட் கேன் பி சாலிட், லிக்விட், கேஸ். இந்த 3 ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட் மாறி மாறி வந்துட்டு இருக்கும், அதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட். இதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி 1 வந்து பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 2 ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபார் சேஞ்ச் இன் கலர். சேஞ்ச் இன் ஸ்டேட்டுக்கு நம்ம ஆக்டிவிட்டி 1 வந்து பார்க்க போறோம். உங்க புக்ல இருக்கும் ஆக்டிவிட்டி 1. ஓகே, அதுக்கு இந்த டயக்ராமும் வந்து உங்க புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா பாரு, ஆக்டிவிட்டி 1 பார்த்துக்கோ. See, I'm reading the activity 1 first. கிளீனா மெக்னீஷியம் ரிப்பன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துக்க போறோம். சரியா? அந்த மெக்னீஷியம் ரிப்பன் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, க்ளீன் பண்ணும். எதை வச்சு க்ளீன் பண்ண போறோம் அப்படின்னா சாண்ட் பேப்பர். சாண்ட் பேப்பர் நீங்க வந்து கெமிஸ்ட்ரி லேப் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால சாண்ட் பேப்பர் பார்க்க முடியும். ஒரு மாதிரி குறன்னு இருக்கும். ஓகேவா, சாண்ட் பேப்பர். அந்த சாண்ட் பேப்பர் எடுத்துட்டு மெக்னீஷியம் ரிப்பன், ஒரு பார்ட் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரிப்பன் மாதிரி இருக்கும், அதான் அது பேர் மெக்னீஷியம் ரிப்பன் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து டோட்டலா வந்து மெக்னீஷியம் தான். ஓகே, மெக்னீஷியம். ஸோ இப்போ மெக்னீஷியம் ரிப்பனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்துட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த ரோலில் எடுத்துட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சாண்ட் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடுறாங்க. ஓகேவா, 3 to 4 centimeter லாங் எடுத்துட்டு ரப்பிங் இட் வித் சாண்ட் பேப்பர் டு க்ளீன் இட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து டாங்ஸ். இவங்க கையில் வச்சிருக்காங்களே சிசர் மாதிரி, சிசர் கிடையாது, பிடிக்கிறதுக்கு. இந்த மெக்னீஷியம் ரிப்பன் வந்து நம்ம டைரக்டா வந்து பர்னர்ல காமிக்க முடியாது, கையிலேயே பிடிச்சி. ஏன்னா அது பத்தி எரியும் பொழுது நம்ம கை வந்து ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால for protection purpose what we are doing is we are using tongs. அந்த டாங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அந்த டாங் யூஸ் பண்ணி அந்த மெக்னீஷியம், இதான் மெக்னீஷியம் ரிப்பன். கரெக்டா இந்த மெக்னீஷியம் ரிப்பனை பிடிக்கும் போது நமக்கு எந்த ஹர்ட்டும் வராது. So use a pair of tongs, you are using it so to burn it with a burner. So what, to burn the magnesium ribbon with a burner. மெக்னீஷியம் ரிப்பனை பர்னர்ல வச்சு பர்ன் பண்ணும். அப்படி மெக்னீஷியம் ரிப்பனை பர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆஷ் வந்து கலெக்ட் ஆகும். ஓகே, ஒரு ஆஷ் வந்து வாட்ச் கிளாஸ்ல நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைக்க போறோம். இந்த வாட்ச் கிளாஸ்ல கலெக்ட் ஆகக்கூடிய ஆஷ், வாட்ச் கிளாஸ்ன்றது ஒரு கிளாஸ் ஸ்லைடு மாதிரி ஒரு செட்டப். ஓகே, அதுல வந்து நம்ம சால்ட் எல்லாமே எடுப்போம். அதுல வந்து இந்த ஆஷ் கலெக்ட் ஆகும். இந்த கலெக்ட் ஆகக்கூடிய ஆஷோட பேரு மெக்னீஷியம் ஆக்சைடு. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ whenever you take magnesium and burn it. ஸோ நம்ம பேர்ன் பண்றதுக்கு நமக்கு என்ன கேஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கனாலே அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து பேர்ன் ஆகும். ஆனால் தான் ஆக்சிஜன் கேஸ் எவால்வ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பேர்னிங் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஆக்சிஜன் கேஸ் எவால்வ் ஆகுதுன்னா அங்க நல்லா பேர்ன் ஆகும். ஓகே, ஹைட்ரஜன் கேஸ் வந்து பேர்ன் ஆகாது, மாதிரி கிறிஸ்பல் சவுண்ட் வந்து கொடுக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆக்சிஜன் எப்பவுமே என்ன பண்ணுவோம், பேர்ன் ஆக வைக்கும். ஆனால் தான் விளக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வந்து பாட்டமில் ஒரு ஷீட் வச்சுட்டு இது மேலே ஒரு கேண்டில் வச்சுருவாங்க. கரெக்டாக இது மேலே ஒரு கேண்டில் வச்சுட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் வச்சு மூடிடுவாங்க. ஸோ இன்னொரு இடத்துல வந்து கிளாஸ் மூடாமல் கேண்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, கிளாஸ் இல்லாமல் கேண்டில் வச்சிருக்க வரைக்கும் கேண்டில் வந்து என்ன ஆகாது, அணையாது. கேண்டில் எரிஞ்சிட்டே இருக்கும். அதே கிளாஸ்க்குள்ளே வச்ச ஃபியூ செகண்ட்ஸில் அந்த கேண்டில் வந்து தானாகவே அணைஞ்சிடும். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, இதுல இருக்க ஆக்சிஜனுடைய லெவல் கம்மியானோடனே இந்த கேண்டில் வந்து அணைஞ்சிருச்சு. ஸோ அப்போ நெருப்பு எரியறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது வந்து ஆக்சிஜன். அப்ப எங்கெல்லாம் பர்னிங் நடக்குதோ அங்க இட் ஹேப்பன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். அதனால மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் அப்படின்றது தான் நம்ம இங்க எழுதணும். சரியா? மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ்னா எப்படி போடுவோம், யூ நோ ரைட்? gives மெக்னீஷியம் ஆக்சைடு. இந்த மெக்னீஷியம் ஆக்சைடுன்றது என்னன்னா, இப்போ இங்க என்னவா இருந்துச்சு, இங்க வந்து சாலிடா இருந்துச்சு, இங்க என்னவா ஆயிடுச்சு, ஃபைனலா இங்க பவுடர் ஆயிடுச்சு, இங்க பவுடர் ஃபார்மேட்ல ஆயிடுச்சு. ஸோ சாலிடா இருந்த ஒரு விஷயம் பவுடரா மாறி இருக்கு. ஸோ ஸ்டேட் வந்து மாறி இருக்கு. சாலிடுக்கும் பவுடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு ஆஷா மாறி இருக்கு, ரைட்? இட் இஸ் அ ஆஷ். ஸோ சாலிடா இருந்தது ஒரு ஆஷா மாறி இருக்கு. ஸோ ஸ்டேட் வந்து மாறி இருக்கு. திரும்பவும் அந்த ஆஷை வந்து என்ன பண்ண முடியாது, சாலிடா மாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் ஸ்டேட். இது எப்படி வந்து நம்ம ஸ்கெலிட்டல் ஃபார்ம்ல எழுதலாம், ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா, மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன். மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் gives மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் ஆக்சைடு. இந்த மாதிரி தான் நம்ம skeletal equation எழுதுவோம். Clear everybody for change in state? Okay, very good. Now let's move for the next. Next வந்து பார்த்தோம்னா evolution of gas. So இதுக்கு வந்து நம்ம third activity வந்து பார்க்க போறோம். Activity number 3. So evolution of gasக்கு வந்து we are going to talk about the activity number 3. சரி, activity number 3 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, take a few zinc granules. So zinc granules வந்து எடுக்க சொல்றாங்க. சரி, எடுத்துட்டோம். இங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளியரா. ஜிங்க் கிரானியூல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த பின் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பின் எல்லாம் ஜிங்க் கிரானியூல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபூரிக் ஆசிட். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஆசிட். ஓகே, இதுல வந்து டைலூட் HCl இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் HCl இருக்கு. ஓகே, டைலூட் HClயும் இருக்கு, H2SO4ம் இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் HClயும் இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் H2SO4ம் இருக்கு. So HCl is nothing but hydrochloric acid. H2SO4ன்றது sulfuric acid. So இந்த sulfuric acid தான் H2SO4. So ரெண்டுமே இருக்கு, அவைலபிலிட்டியா இருக்கும் லேப்ல. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணா, டைல்யூட் யூஸ் பண்ணாலே போதும். சரியா? கான்சென்ட்ரேட்டட் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ டைல்யூட் HCl இல்லைனா சல்ஃபூரிக் ஆசிட் எது இருக்கோ அதை ஊற்றலாம். ஓகேவா? ஊத்துற உடனே என்ன ஆகும்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் நமக்கு, இந்த இடத்துல டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஊத்திருக்காங்க இந்த ஜிங்க் கிரானுவல்ஸ்ல. ஸோ எப்பவுமே மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது, மெட்டல் கூட ஆசிட், இங்க என்ன ஆகுது, ஒரு மெட்டல் இருக்கு, மெட்டல்ன்றது ஜிங்க் தான். ஜிங்க் இஸ் அ மெட்டல். இந்த மெட்டல் கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஆசிட் ரியாக்ட் ஆயிருக்கு. எப்பவுமே ஞாபகம், எந்த மெட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு காப்பரா இருந்தாலும் சரி, ஜிங்கா இருந்தாலும் சரி, அயனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆனா எப்பவுமே ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது என்ன கேஸ் அப்படின்னா, கண்டிப்பா H2 கேஸ் ரிலீஸ் ஆகும். H2 கேஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிள் காமிப்போம். இப்போ கேஸ் இஸ் எவால்வ்டு, கேஸ் எவால்வ் ஆகுது அப்படின்னா, ஓகே, நம்ம ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி காமிப்போம். இந்த மாதிரி காமிச்சா என்ன அர்த்தம், இந்த ஆரோ மார்க் என்ன சொல்லுது, ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகி வெளியில போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ இங்கே ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ரிலீஸ்டு. ஏன் ஹைட்ரஜன் கேஸ் எஸ்பெஷலி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு ஆசிட் எடுத்தோம்னா கண்டிப்பா ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் H+ அயான்ஸ். இங்கே நீ பார்த்தீங்கன்னா HCl எப்படி பிரிக்கலாம், H+ Cl-, H2SO4, H+ SO4 2-. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இப்படி பிரிக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பா ஒரு ஆசிட்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பா இட் இஸ் மேட் அப் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் H+ அயான்ஸ். ஸோ அதனால தான் H2 கேஸ் வெளியில போகும். கண்டிப்பா இந்த ரியாக்ஷன் இப்படி நடந்ததுன்னா, இந்த கண்டிஷன்ல நடந்ததுன்னா கண்டிப்பா H2 கேஸ், ஹைட்ரஜன் கேஸ் will be evolved. Okay, so let me write in the form of an equation so that it will be helpful. இது வந்து சும்மா உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு தான், ஈக்குவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சாதானே ஈக்குவேஷன் நீங்க ரொம்ப ஈஸியா எழுத முடியும். இனிமேலும் வந்து உங்களுக்கு மெட்டல் கூட எதனா ஆசிட் ரியாக்ட் ஆனா நீங்களே ஓனா என்ன பண்ணலாம், நீங்களே ஓனா வந்து எழுதலாம். கரெக்டா? ஸோ இப்போ எப்படி எழுத போறேன் அப்படின்னா, you know that your zinc is reacting with any one of the acid. I'm taking H2SO4 sulfuric acid.
ஏதோ ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட்டும் ஹைட்ரஜன் கேஸும் எனக்கு ப்ராடக்டாக வரும். ஹைட்ரஜன் கேஸ் will be released evolved in the form of a gas. புரியுதா? Very great. So இப்போ do you observe anything happening around the zinc granules? zinc granules சுத்தி ஒரு மாதிரி புகையா வர மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நுரைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஒரு மாதிரி பபிள்ஸா வரும். அந்த பபிள்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது, ஒரு மாதிரி பபிளா வரும். லைட்டா சின்ன பபிளா வரும். அந்த பபிள்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த பபிள்ஸ் தான் வந்து நமக்கு என்னத்தை இண்டிகேட் பண்ணுது, கேஸ் எவல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது. வாட் யூ அப்சர்வ் when you touch the conical flask? இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கை தொடும்பொழுது நமக்கு என்ன தோணும், என்ன இருக்கும் அப்படின்னா கோனிக்கல் ஃபிளாஸ்கை தொடும்போது ரொம்ப சூடா இருக்கும், ஹாட்டா இருக்கும். கோனிக்கல் ஃபிளாஸ்க் நம்ம இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது தொட்டோம்னா ரொம்ப சூடா இருக்கும். ஓகே, ஏன்னா இது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எப்பவுமே ஒரு மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது, எந்த மெட்டலா இருந்தாலும் சரி, எந்த ஆசிடாக இருந்தாலும் சரி, எப்பவுமே ஒரு மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா அது எப்பவுமே எக்ஸோதெர்மிக் ப்ராசஸாக தான் இருக்கும். ஒரு மெட்டல் கூட எப்பவுமே ஆசிட் ரியாக்ட் ஆனா அது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா a lot of heat will be liberated. ஓகே, நிறைய ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட்டை ரிலீஸ் பண்றதுனால நமக்கு அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கோடைய தொடும்பொழுது நமக்கு சூடா இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர்ஸ். கிளியர் எவ்ரிபடி? வெரி குட். நான் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் கால்சியம் ஆக்சைடு இஸ் ட்ரீட்டட் வித் வாட்டர். ஸோ ஒரு கால்சியம் ஆக்சைடு எடுக்கிறோம். கால்சியம் ஆக்சைடு வந்து கால்சியம் இஸ் Ca. ஓகேவா, கால்சியம் இஸ் Ca, ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு இட் இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர். ஸோ கால்சியம் ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, குயிக் லைம். கால்சியம் ஆக்சைடு when it is treated with water என்ன ஆகும்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு. திஸ் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து ஸ்லேக் லைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்ல கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கோனிக்கல் ஃபிளாஸ்கை தொடும்பொழுது ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கும். அகெயின் இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். போனதே வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்லையும் வரும். ஏன்னா நம்ம இனிஷியலா எடுக்கும் பொழுது ரூம் டெம்பரேச்சர்ல இருந்துச்சு. ஓகே, ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இருந்துச்சு இனிஷியலா எடுக்கும்பொழுது. பட் ஆஃப்டர் த ரியாக்ஷன் நடந்த பிறகு நமக்கு டெம்பரேச்சர் ஆனது என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புது ப்ராடக்ட்டுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இட்ஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். Eventually it is change in temperature. ஓகேவா, eventually it is change in temperature. Lot of heat will be liberated during this process. Clear everybody? இந்த ப்ராசஸ்ல நிறைய ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். புரியுதா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போக போறோம் அப்படின்னா why we need to balance a chemical reaction. ஸோ எதற்காக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அடுத்த கேள்வி. நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன், நம்ம ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் எழுதுறோம், இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ எதற்காக நம்ம பேலன்ஸ் பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். இந்த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். We need to balance the skeletal equation because of the law of conservation of mass. So law of conservation of mass ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க law of conservation of massல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் வந்து உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா, ஒரு புது மாசை நம்மளால உருவாக்க முடியாது அழிக்கவும் முடியாது, அதை மாடிஃபை வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, நீ அங்க போ நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து இப்போ ஃபுல்லா ஒரு கிளாஸ்ல வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்டடிங் 10th உங்க கிளாஸ்ல ஓகே 10A வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸை நான் பிளேஸ் மாறி உட்கார வைக்கலாம். ஓகே, அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரையுமே நான் என்ன பண்ண முடியாது, கிளாஸை விட்டு வெளில அனுப்ப முடியாது. பீரியட் சமயத்துல யாருமே கிளாஸுக்குள்ளேயும் நான் அலோவ் பண்ண முடியாது, வெளி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே. ஸோ அப்ப அதே மாதிரிதான் மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட், புது மாசையும் உருவாக்க முடியாது, இருக்கிற மாசையும் அழிக்க முடியாது. அதனால ரெண்டு சைடுமே ரியாக்ஷன் சைட்லயும் சரி ப்ராடக்ட் சைட்லயும் சரி மாஸ் ஆனது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய law of conservation of mass. Okay, so it can neither be created nor be destroyed. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும்.
ஓகே, the total mass of the element present in the product side is equal to the reactant side. அதுதான் இப்போ நான் சொன்னேன். என்ன ரியாக்டன்ட் சைடில் என்ன மாஸ் இருக்கோ அதே அளவுக்கான மாஸ் தான் வந்து எங்கே இருக்கணும், ப்ராடக்ட் சைட்லையுமே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெக்னீஷியம் கூடவே என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஜன். இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இங்கே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து கிடைக்குது. என்ன கிடைக்குது, மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து கிடைக்குது. இந்த ஆரம்பர் கொஞ்சம் தான் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் இது வந்து ஒரு ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். கரெக்டா, இந்த மாதிரி தான் நான் ப்ரீவியஸ் ஆகவும் இந்த ஈக்குவேஷனை எழுதினேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கெலிட்டல், எஸ், ஸோ இது வந்து ஒரு ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஐ சேஞ்ச் த கலர் ஃபார் யுவர் டிஃபரன்சியேஷன். நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்காக நான் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால. ஓகே, எஸ், இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதில் எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெக்னீஷியம் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் மெக்னீஷியம் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா, இப்போ மெக்னீஷியம் எத்தனை இருக்கு, ஓனே வச்சுப்போம். ஓகே, ஓனே வச்சுப்போம். ஓகே, இப்போ மெக்னீஷியம் எத்தனை இருக்கு, ஒன்று தான் இருக்கு. இங்க மெக்னீஷியம் எத்தனை இருக்கு, ஒன்று இருக்கு, பேலன்ஸா இருக்கு. அதே ஆக்சிஜன் பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ்டா இல்ல, அப்ப நம்ம தான் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணலாம், இங்க வந்து 2ன்னு போட்டோம்னா, இங்க இந்த இடத்துல 2ன்னு போட்டோம்னா எனக்கு ஆக்சிஜன் இங்க 2 ஆயிடுமா, ஆக்சிஜன் இங்க 2 ஆயிடுமா. நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இங்க மெக்னீஷியம் 1 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு, போட்டாச்சு. இங்க மெக்னீஷியம் 1 இருக்கு, ஆக்சிஜன் 1 தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க பின்னாடி 2ன்னு போட்டேன்னா இங்க 2 மெக்னீஷியம் இருக்கு, இப்போ 2 ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். இங்க 2 போட்டேன்னா இது ரெண்டுத்துக்குமே தான், இதுக்கும் அப்ளிகபிள் இதுக்கும் அப்ளிகபிள். ஸோ அப்போ இந்த மெக்னீஷியமும் என்ன ஆயிடுது, 1க்கு பதிலாக 2 ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல மெக்னீஷியம் என்ன ஆகணும், 2 ஆகணும். அப்போ இந்த இடத்துல 2 போட்டோன்னா இங்கேயும் மெக்னீஷியம் என்ன ஆயிடும், 2 ஆயிடும். இப்போ 2 மெக்னீஷியம், இந்த சைடு 2 மெக்னீஷியம், இந்த சைடு 2 ஆக்சிஜன், இந்த சைடு 2 ஆக்சிஜன். ஸோ கம்ப்ளீட்டா இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்படிதான் நம்ம வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஐ வில் டீச் யூ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். எஸ், ஸோ ஓகே பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய புக்கில் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, என்சிஆர்டியில் பேலன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். லெட்ஸ் see the example. Fe, okay, Fe plus H2O water, correct? Fe plus H2O gives Fe3O4, okay, ferrous oxide plus hydrogen gas is liberated. நல்லா பாருங்க, நான் இதற்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் வந்து சொல்லியிருப்பேன். கரெக்டா, இதற்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் வந்து சொல்லியிருப்பேன். எப்பவுமே ஒரு மெட்டல் கூட ஆசிட் ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இங்க ஹைட்ரஜன் கேஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஓகேவா, ஓகே, ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அயன்ன்றது ஒரு மெட்டல், உங்களுக்கே தெரியும். இங்க வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப வாட்டர் ஆட் பண்ணப்பயும் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இங்க ஏன் வாட்டர் ஆட் பண்ணப்பயும் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிருக்குன்னா வாட்டர் இஸ் கன்சிடர்ட் டு பி அஸ் an ஆசிட். ஏன்னா வாட்டர் வந்து H+ ஆகும், OH- ஆகும் பிரியும். இப்போ நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடை விட பார்த்தோம்னா வாட்டருக்கு வந்து ஒரு விஷயத்த லூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ ஆசிட்னாலே விச் ஹேஸ் அ லூசிங் ப்ராப்பர்ட்டி, அது கிட்ட இருக்கிறத H+ அயன்ஸை லூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து ஆசிட் இருக்கு. அதே வந்து பேஸ் வந்து கெய்னிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஸோ அதனால வாட்டர் இஸ் மோர் அசிடிக் சம்டைம்ஸ். ஸோ நியூட்ரல் வாட்டர்ன்றது எப்பவுமே கிடைக்காது, நிறைய டைம் ஆசிடா பிஹேவ் பண்ணும் வாட்டர். ஸோ அதனால ஹைட்ரஜன் கேஸ் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, அதுக்கு தானே நம்ம இங்கே இருக்கோம். ஸோ பேலன்ஸ் பண்ணணும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 இஸ் யூ ஹேவ் டு ரைட் LHS, this side you have to write RHS. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஓகே, லிசன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே வந்து நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதுறோம். என்ன இருக்கு, அயன் இருக்கு, ஓகே, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் அயன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, இப்போ எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். கரெக்டா, ஸோ இங்கே வந்து ஒரு அயன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இங்கே 3 அயன், ஓகே, 2 ஹைட்ரஜன் அண்ட் 4 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அயன் வந்து பேலன்ஸ்டாக இல்லை, ஹைட்ரஜன் பேலன்ஸ்டாக இருக்கு, ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக இல்லை.
ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அயன் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணோம், 3 ஆக்கணும். அப்போ இந்த இடத்துல 3 போடலாமா? அயனும் 3 ஆயிடுச்சா? ஹைட்ரஜன் இஸ் ஆல்ரெடி பேலன்ஸ்ட், ஸோ டோன்ட் டச் ஹைட்ரஜன் ஃபார் நவ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் இங்கே 4 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் எடுத்துன்னு இருக்குது 1 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆக்சிஜனை 4ன்னு மாற்றணும். அப்போ இந்த இடத்துல ஐ ஷுட் புட் 4. பட் ஹைட்ரஜனோட எண்ணிக்கை என்னவாகும், எப்பவுமே இந்த 4 வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட்ல போட்டால் அது ஹைட்ரஜனுக்கும் பிலாங் ஆகும், ஆக்சிஜனுக்கும் பிலாங் ஆகும். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. நம்ம எப்பவுமே இங்கே ஃப்ரண்ட்ல போட்டோம்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 4ஐயும் இங்கே கீழே ஹைட்ரஜன் கீழே இருக்கிற சப் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 2 பண்ணணும். அப்போ 4 2s are 8. அப்போ இங்கே இடத்துல 8 ஹைட்ரஜனாக மாறிடும். புரியுதா? நல்லா புரியுதா? இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த இடத்துல வந்து 3 இருக்கா, இங்கே வந்து நான் 2ன்னு போட்டேன்னா 2 into 3 பண்ணணும். அதுதான் மீனிங். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, ஸோ அதுதான். இப்போ வந்து 4 இருக்கிறதுனால 4 into 2 பண்ணணும். 4 2s are 8. அப்போ இந்த இடத்துலையும் நான் 8 கொண்டு வரணும். இந்த இடத்துல நான் 8 கொண்டு வரணும்னா அகைன் இந்த இடத்துல நான் 4 போடணும். புரியுதா? இந்த இடத்துல 4 போட்டேன்னா இங்கே 8 ஆயிடும். ஸோ இப்போ நல்லா பாரு, இந்த சைடு 3 அயன் இருக்கு, இந்த சைடு 3 அயன் இருக்கு, இந்த சைடு வந்து 4, இந்த சைடு வந்து 8 ஹைட்ரஜன் இருக்கா, 4 2s are 8, 8 ஹைட்ரஜன். இந்த சைடு வந்து 4 2s are 8 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த சைடு 4 ஆக்சிஜன் இருக்கு, இந்த சைடும் 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஹென்ஸ் பேலன்ஸ்ட். ஹென்ஸ் LHS is equal to RHS பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, பேலன்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர்ஸ் வந்து வரும். சரியா? ஆன்சர்ஸ் வந்து வரும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், அதை வந்து பண்ணிட்டு வாங்க. ஓகே, I'll give you 2 questions as a homework. Al plus HCl, which is aluminium plus hydrochloric acid gives aluminium chloride, AlCl3 plus hydrogen gas is liberated. Okay. Next, second one வந்து aluminium is a metal reacting with acid, hydrogen gas வந்து release ஆயிருக்கு. Next question வந்து பார்த்தோம்னா, next question you can have is Na2CO3 sodium carbonate. When it's allowed to react with HCl, it produces sodium chloride, NaCl salt produce ஆகுது, plus water H2O plus carbon dioxide CO2 வந்து produce ஆகுது. ஓகே, ஸோ ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை வந்து புட் யுவர் ஆன்சர்ஸ் இன் காமெண்ட்ஸ். ஓகே, காமெண்ட்ஸில் ஆன்சர்ஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து நான் ஆன்சர் வந்து செக் பண்ணுவேன். ஓகே, மென்ஷன் யுவர் ஆன்சர்ஸ் இன் காமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எஸ், வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ரைட்டிங் வித் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா என்ன? அகெயின் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, சாலிட் எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஃபார் சாலிட். ஓகே, L அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஃபார் லிக்விட் அண்ட் G அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஃபார் கேஸ். ஓகே, அண்ட் AQ அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா ஆக்வஸ். ஆக்வஸ் அப்படின்றது, ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்றது செமி லிக்விடா, நிறைய வாட்டர் ஆட் பண்றோம். இப்போ ஒரு இதுல வந்து லிக்விடா இருக்குன்றதுக்கும் ஆக்வஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு அதுல அப்படின்னா அது ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து நார்மலா லிக்விடா இருக்கு, அதுல வாட்டர் கண்டென்ட் நிறைய இல்லைன்றது முக்கியம் கிடையாது. நார்மலா அது லிக்விடா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம லிக்விட்னு சொல்லிக்கலாம். அதே வந்து வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கு அப்படின்னா அது ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்த ஈக்குவேஷன் தான் இது. 3Fe 4H2O gives Fe3O4 plus 4H2 கொடுத்துருக்கு. இங்க வந்து Fe பார்த்தோம்னா என்ன பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்குன்றதை மென்ஷன் பண்ணும். இங்க Fe பார்த்தோம்னா physical state of Fe is solid. இந்த இடத்துல physical state of Fe is solid. And what is the physical state of water? எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணணும். ஓகே, so what is the physical state of water இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல the physical state of water is gas. So அயன்ல gaseous ஃபார்மா தான் நம்ம வாட்டர் வந்து நம்ம என்ன பண்றோம், வேப்பர். gaseous ஃபார்ம்ல வாட்டர் இருக்குன்னா என்ன அர்த்தம், வாட்டர் வேப்பராகவே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? Fe3O4. Fe3O4 is again a solid that is being produced and hydrogen is again the gas evolve ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் சி கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ கேஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா H2 கூட ரியாக்ட் பண்ணுது. அகெயின் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ கேஸ் டு ஃபார்ம் CH3OH which is the liquid. See, ரெண்டு கேஸ் சேர்ந்து லிக்விட் ஃபார்ம் பண்ணுது. அமேசிங், ரைட்? ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னது, மீத்தேன். CH3OH is methanol. Sorry, methanol. It's an alcohol, right? OH group வந்துருக்கு. OH group வந்து alcohol. So methanol. Okay, இது வந்து நம்ம கார்பனேட்டிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் லெசன்ல இது கண்டிப்பா படிப்போம். So don't worry, you will read it in detail in carbons and carbonatics compounds chapter.
ஸோ இப்போதைக்கு இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேர் வந்து மெத்தனால். கிளியர் எவ்ரிபடி? ஓகே, இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணவே இல்லையே, பேலன்ஸ் பண்ணோம்ல. ஸோ எப்படி இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணலாம்? இங்க பாத்தீங்கன்னா சி, இங்க வந்து ஒரு கார்பன் இருக்கு, இங்கேயும் ஒரு கார்பன் இருக்கு. இந்த இடத்துல ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து 4 இருக்கு. எப்படி? இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4 இருக்கு. அப்ப இங்கேயும் 4 ஹைட்ரஜன் வரணுமா? 2 இங்க என்ன ஆகணும்? 4 ஆகணும். அப்ப இந்த இடத்துல 2 போட்டா 4 ஆயிடுமா? 2 2s are 4, 2 into 2s are 4 ஆயிடுமா? So this is the way you balance this equation. Next இன்னொரு ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம again we'll read it in the life process chapter. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் is used for photosynthesis. photosynthesisக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் இங்க நம்ம எழுத போறோம். ஓகே, வேர் என்ன பண்ணும்? photosynthesisக்கு பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் எடுத்துக்கும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்குமா பிளான்ட்? என்ன பண்ணும்? அண்ட் இந்த 340 ATM பத்தி சொல்ல மறந்துட்டேன். இங்க சாரி 340 ATM, இது 340 ATM. இந்த 340 ATM பத்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த 340 ATM நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட். இது பேர் என்னன்னு சொல்லுவோம்? கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நடுப்புற ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சரா இருக்கலாம், ப்ரெஷரா இருக்கலாம், ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த ஏரோ மார்க்குக்கு மேல நீ மென்ஷன் பண்ற அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் தட் அந்த ஈக்குவேஷன் நடக்குது. அந்த விஷயம் வந்து டைரக்டா அந்த ஈக்குவேஷன்ல இன்வால்வ் ஆகல, இன்டைரக்டா அந்த ஈக்குவேஷன் அந்த ரியாக்ஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் கேட்டலிஸ்ட். இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுது. இப்போ 340 ATMன்றது ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை நம்ம அதுக்கு வந்து கொடுக்குறோம், அப்பதான் அந்த ஈக்குவேஷன் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஆனா டைரக்டா அந்த ப்ரெஷர் இம்பாக்ட் கொடுத்தான்னா பார்த்தோம்னா இல்ல. ஸோ அப்படி இருக்கிறது தான் கேட்டலிஸ்ட். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வந்து எடுத்துக்குவோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் இங்க வந்து சன்லைட்டை நம்ம கேட்டலிஸ்ட் மாதிரி எழுதுறோம். சன்லைட் கூட என்னவும் தேவை? குளோரோஃபில்லும் தேவை. இது ரெண்டுத்தையுமே இந்த இடத்துல என்னவா எழுதுறேன்? கேட்டலிஸ்டா எழுதுறேன். நமக்கு என்ன கிடைக்கும்னா C6H12O6 அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். கூடவே அகைன் கார்பன் டை ஆக்சைடு வந்து அகைன் வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். கூடவே வாட்டரும் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணும். நம்ம இது ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நமக்கு தெரியும். பிளான்ட் வந்து என்ன பண்ணும்? வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடும் எடுத்துட்டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் நமக்கு வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு ஆக்சிஜனும் கொடுக்கும். அதுதான் போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து C6H12O6 அப்படின்றது என்னன்னா குளுக்கோஸை தான் வந்து நம்ம C6H12O6ன்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் இல்லாமல் ஃப்ரக்டோஸ்க்கும் சேம் ஃபார்முலா தான் வரும், C6H12O6. இது வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வந்து இட்ஸ் அன் ஐசோமர். அதனால வந்து குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸும் சேம் ஃபார்முலா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகிறது குளுக்கோஸ் தான். சரியா? ஸோ ஃப்ரக்டோஸ்ன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் சேம் ஃபார்முலா, பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு. ஓகேவா? எஸ், இது வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி. ஓகே, அது வந்து லியோ ரொட்டேட்டரி. அதெல்லாம் வந்து நம்ம லேட்டரா அது வந்து பார்த்துக்கலாம், இப்போ அது தேவையில்லை. ஓகே, ஸோ திங் இஸ் C6H12O6னா என்ன? குளுக்கோஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஓகே, இப்போ வந்து இந்த என்டையர் ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு இடத்துலையுமே வந்து என்ன ஆகுது? இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு கார்பன் வந்து இங்கே 6 கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ இங்கே 6 போட்டுக்கலாம். எஸ், அப்போ இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தோம்னா 2 6 are 12 and plus 1 13 ஆக்சிஜன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு 6, ஓகே, ஆல்ரெடி ஒரு 6 இருக்குது, 7 8 9 இருக்குது. ஸோ இதை வந்து டிபிக்கலி பேலன்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கலாமா? இது வந்து டிபிக்கலி பேலன்ஸ் பண்ணுறது பைஹார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது பேலன்சிங் வந்து காம்ப்ளெக்ஸ், இதை வந்து தனியாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது தனியாக எழுதி LHS RHSன்னு எழுதி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து டேரெக்டாக பண்ண முடியாது, பட் LHS RHSன்னு எழுதி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? 6CO2 plus 12H2O in the presence of sunlight and chlorophyll will give you C6H12O6 plus 6O2 plus 6H2O. ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பட் இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது லைஃப் ப்ராசஸ்லையும் வரும் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் நவ். ஸோ பார்ட் 2 உடைய நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ பார்ட் 3 உடைய கண்டினியூவேஷன் இருக்கும். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்ட் 3 வீடியோ வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக முடிங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சால்வ் பண்ண பார்க்குறேன். இப்போ பேலன்சிங் த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், நீங்கள் அந்த 2 எக்ஸாம்பிளும் பண்ணியிருந்தீங்கன்னா. சப்போஸ் அந்த 2 எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ், குவரிஸ் எல்லாமே எடுக்கப்படும். அதை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணி காமிப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்.
ஸோ ஏதேனும் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா பண்ணி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மறக்காமல் வீடியோ போடுறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஜாயின் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். ஸோ பார்ட் 3 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சீக்கிரமாக வரும். Until then, bye from my side.